ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இனியா கலை அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆவலுடன் ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருந்த குரூப் 4 எக்ஸாம் கால்ஃபர் ஆகிருக்கு. இதில் வந்து அப்ளிகேஷன் டேட் என்ன, எக்ஸாம் டேட் எப்போ, கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட்டு, வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, சிலபஸ் என்ன, இதை பற்றிலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம அப்ளிகேஷன் கொடுத்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் எக்ஸாம் கால்ஃபர் ஆகிருக்கு. இன்னையில் இருந்து 24/5/2025 வரையிலும் நம்ம அப்ளிகேஷன் போடலாம். நம்ம ஃபஸ்ட்லேயும் அப்ளிகேஷன் போட வேணாம், லாஸ்ட்லேயும் போட்டாலும் எரர் ப்ராப்ளம் வரும். அதனால் நம்ம வந்து இடையில வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து அப்ளிகேஷன் போடலாம். நம்ம அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா அதுக்கு எடிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. அது வந்து 29/5/2025 31/5/2025 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக்காக இருந்ததுன்னா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12/7/2025, அதாவது ஜூலை 12ஆம் சனிக்கிழமை எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எக்ஸாம் வரும். இந்த தடவை நம்மளுக்கு சனிக்கிழமை எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், குரூப் 4 எக்ஸாம்னாவே வந்து கல்வி தகுதி வந்து 10th தான். 10th முடிச்சிருந்தா 32 வயசு வரையும் எழுதிக்கலாம். ஆனால் 32 வயசுக்கு மேலே நம்ம எக்ஸாம் எழுதணும்னா நம்ம ஒரு டிகிரி முடிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு ஏஜ் லிமிட்டு கிடையாது. வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாவே வந்து விஓ போஸ்டிங், அதாவது கிராம நிர்வாக அலுவலர் சொல்லுவாங்க, இது வந்து 215 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டண்ட், இதை தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருப்போம். ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து 1621 கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சில போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்த வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 3935 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா 4000 வேக்கன்சி அளவுக்கு தான் வருது. இவ்வளோதானா வேக்கன்சி அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் 1 or 2 மந்த்தில் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுறப்போ ஒரு வேக்கன்சி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் எழுதி முடிக்க போகிறப்போ ஒரு வேக்கன்சி சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ ஒரு வேக்கன்சி லிஸ்ட் விடுவாங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வேக்கன்சிங்கிறது 6 or 7,000க்குள்ளார வேக்கன்சி வர சான்ஸ் இருக்குது. அதனால் வேக்கன்சி எவ்வளோ இருக்குங்கிறது நம்மளுக்கு வந்து கணக்கு கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான். வேக்கன்சி எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம படிக்கிறதுல தான் நம்மளோட இது இருக்குது. இனிமேல் படிக்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும். சிலபஸ் பார்த்தீங்கன்னா இந்த தடவை சிலபஸ் வந்து மாற்றிருக்காங்க. முன்னாடி வந்து தமிழ்லலாம் ஃபுல்லாகவே வந்து இலக்கணம், இலக்கியம், செய்யுள் எல்லாமே கலந்துருக்கும். 100 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ வந்து இலக்கணத்தில் மட்டுமே வந்து 85 கொஸ்டின், இலக்கியத்தில் வந்து 15 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இலக்கணத்தில் வந்து 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த 6 யூனிட்டுமே வந்து 85 கொஸ்டின் வந்து இலக்கணம் மட்டும்தான். ஒரு யூனிட் மட்டும்தான் வந்து இலக்கியத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 15 கேள்வி கேட்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த தடவை வந்து சிலபஸ் ஃபுல்லாகவே தமிழில் மாற்றிருக்காங்க. ஜிகே சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் முன்னாடி இருந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கும் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்திய ஆட்சியலில் 15 கொஸ்டின், இந்திய வரலாறு பண்பாட்டில் 10 கொஸ்டின், எக்கனாமிக்ஸில் 20 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு, இதில் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்குறேங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேக்ஸ் வந்து ஆஸ் யூஸ்வல் தான், 25 கொஸ்டின் தான். ஓகே காய்ஸ், நம்ம இது வரையில் வந்து குரூப் 4 எக்ஸாம் கால்ஃபர் பற்றி பார்த்தோம். நம்மளுக்கு எக்ஸாம் டேட் தெரிஞ்சிருச்சு, அப்ளிகேஷன் போடுறதுக்கு டேட் சொல்லிட்டாங்க. ஸோ வேலையை மட்டும்தான் பார்க்கணும். வேக்கன்சி கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 6 or 4,000 வரையிலுமே வரும் வேக்கன்சி. ஸோ நமக்கு வந்து வேக்கன்சி எவ்வளோங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு தேவை ஒரு வேலை. நம்ம வேலை வந்து படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா வேலை நமக்கு தானாக வரும். ஸோ படிப்போம், வேலையை வாங்குவோம். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும். தேங்க்யூ டு ஆல்.